நாம போற்றி புகழ தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹம்மது என்ற பெயருக்கு அர்த்தமே பெருமைக்குரியவர் என்பதுதான். இன்னும் நபியுடைய அகமது என்ற பெயருக்கு அதிகம் புகழப்பட்டவர்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாம் உம்முடைய புகழை உயர்த்தி விட்டோம்னு சொல்றான். ஒவ்வொரு தொழுகையிலையும் நபி மீது நாம ஸலவாத் சொல்றோம். இந்த அளவுக்கு அல்லாஹ் நபியோட புகழை உயர்த்தி வச்சிருக்கான். அல்லாவே அவங்களுக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி இருக்கான். அது இல்லாம அல்லாவை மீறி எந்த ஒரு புகழும் அவங்களுக்கு நாம செய்யக்கூடாது. அல்லாவும் ரசூலும் சொன்னது மட்டும்தான் மார்க்கம். நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடிய செயல்கள் அல்லாவிடத்துல ஏத்துக்கொள்ளப்படாது. நபிய அதிகமா விரும்புறதுக்கான வெளிப்பாடா அவங்களுக்கு அதிகமா ஸலவாத் செய்யுங்க. அத நபியே சொல்றாங்க, எனக்காக ஸலவாத் சொல்லுங்க, அப்ப அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான்னு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நபி மீது அதிகமா ஸலவாத் ஓதுறதுதான் நபிக்கு மிகவும் விருப்பமான செயல். நபி சொல்லாத செய்யாத செயல்களை செஞ்சா எப்படி அவங்க மேல உண்மையான அன்பை வெளிப்படுத்துறதா ஆகும். நபி ரபியுல் அவ்வல் மாதத்தை குறிப்பிட்டு எந்த ஒரு அமலையும் செய்ய சொல்லல. இன்னும் நம்மளை விட நபியை அதிகமா நேசிச்ச சஹாபாக்கள் ஒரு நாளும் நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடினது இல்ல. சஹாபாக்கள் மட்டும் இல்ல, அவங்களுக்கு பின்னாடி வந்த தாபியின்கள், தபா தாபியின்கள், 4 இமாம்கள், இப்படி யாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மீலாது விழா கொண்டாடினது இல்ல. நபி காட்டி தராத மார்க்கத்துல இல்லாத விஷயங்களை செஞ்சா அதுதான் பிதஅத். இன்னும் நபியே சொல்றாங்க, என்ன அளவுக்கு மீறி புகழாதீங்க. நீங்க என்ன புகழ்றதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வின் அடியார்னு சொல்லுங்கன்னு நபி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நபி விரும்பாத ஒரு செயலை செஞ்சு நாம எப்படி நபியுடைய அன்பை பெற முடியும்? என்னதான் நம்ம மௌலூத் வேண்டாம் ஸலவாத் ஓதுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாலும் மக்கள் மாறுறதா இல்ல. அப்படின்னா உண்மையை ஏத்துக்க தயாரா இல்லைன்னு அர்த்தம். உண்மையை ஏத்துக்க தயாரா இல்லைன்னா நம்முடைய இஸ்லாம் சரியானதா இருக்காது. ஏன்னா இஸ்லாம் உண்மையானது. உண்மை வந்துருச்சுன்னா உடனே நம்முடைய உள்ளங்கள் மாறணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.